ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். இன்றைக்கு விளக்குகள் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. ஃபுல் பிராஸில் ப்ரீமியம் குவாலிட்டியில் விதவிதமான விளக்குகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு மலர் டிசைனில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு மொட்டு, இது நல்ல ஒரு மலர்ந்த மலர். ஸோ அதற்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு தீபம் ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு பகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெக்கோ ஐட்டமாகவோ இல்லை கிஃப்ட் ஐட்டமாக நீங்கள் போவோம். நீங்கள் சுவாமி மேடையிலே 2 பக்கங்களில் ஒரு விளக்கு வைக்கலாம். ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வஸ்திக் சின்னம் பதித்த ஒரு அகல் விளக்கு. இதுவுமே நல்லா பெருசாக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரியான விளக்குகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தீபம் ஏற்றுவதற்கு ஒரு ஹேண்டலோடு இருக்கக்கூடிய விளக்காகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது மாலை வேளைகளில் நீங்கள் வீட்டு வாசலில் ஒரு விளக்கு ஏற்றுவதற்கு இந்த மாதிரி விளக்கு நீங்கள் பயன்படுத்தலாங்க. அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு அகல் விளக்கு டிசைன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது ரொம்ப அழகாக நீங்கள் உள்ள ஸ்வஸ்திக் சின்னம் பதிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கீழ்ப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீன் சின்னமும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா கிராண்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் நம்மக்கிட்ட 2 சைஸஸ் இருக்குது. ஸோ அதற்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா குபேர விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குபேர விளக்கு 2 சைஸஸ்ல நம்ம கிட்ட இருக்கு. இது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு வகை தான். குபேரருக்கு மட்டும்தான் இதுல விளக்கு ஏற்றணும்னு இல்லை. நீங்க ஒரு விரத காலத்துல குறிப்பிட்ட ஒரு கடவுளுக்கு நீங்க விளக்கு ஏற்றணும்னா இந்த மாதிரி ஒரு விளக்கு எடுத்து நீங்க ஏற்றலாம். ரொம்ப அழகா இருக்கும், பார்ப்பதற்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா லோட்டஸ் டிசைன், இந்த தாமரை பூ விளக்குன்னு சொல்லுவாங்க இது. ஸோ இது நீங்க மகாலட்சுமிக்கோ அல்லது நீங்க பெருமாளுக்கோ இந்த தீபம் கூட போடலாம். இல்லை சும்மா நீங்கள் ஒரு டெக்கோ பர்பஸ்க்கு கூட இந்த விளக்குகள் வைக்கலாம். ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் நம்மக்கிட்ட 2 சைஸஸ் இருக்குங்க. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நட்சத்திர விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கலாம், முழுக்க நீங்கள் நிறைய அழகாக ஒரு டிசைனோட இந்த விளக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்கள் வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுவதற்கோ அல்ல குறிப்பிட்ட ஒரு தெய்வத்திற்கு விளக்கு போடுவதற்கும் இந்த மாதிரி விளக்குகளை ஏற்றலாம். ரொம்ப கிளீன் அண்ட் நீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகழகான விளக்குகள். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம ஆதிரையில் ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே மறக்காமல் கிராப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.